கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு 3.5 ஏக்கரில் போட்ட ஒரு லேஅவுட். 3.5 ஏக்கரில் ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. லக்ஸரியான வீடுகள் எல்லாமே. ஒவ்வொரு வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு வராது. ஒவ்வொரு வீடுமே டிஃப்ரெண்ட்டான எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு எலிவேஷன். நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடு வந்து ஒரு எலிவேஷன், அப்படியே பக்கத்தில் பார்க்கலாம். இது ஒரு மாடல் எலிவேஷன். ஒவ்வொரு வீடு மாதிரி இன்னொரு வீடு இருக்காது. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சில கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம பார்த்த எல்லா கேட்டட் கம்யூனிட்டியுமே எலிவேஷன் ஒரே மாதிரி இருக்கும். எலிவேஷனை மாற்ற மாட்டாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டான எலிவேஷன். இது ஒரு எலிவேஷன். அடுத்து இந்த வீடு பாருங்கள். இது ஒரு எலிவேஷன். எல்லா வீடுமே ஒரு வீடும் ஒரு எலிவேஷன் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பெரிய ரோடு, சிமெண்ட் ரோடு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். இது வாங்கிட்டாங்க. இது ஒரு எலிவேஷன் டிஃப்ரெண்ட்டு. இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். எல்லா வீடுமே வந்து எலிவேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒவ்வொரு வீட்டோட எலிவேஷனும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த வீடு ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். நம்ம இப்போ பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு எலிவேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நார்த் வெஸ்ட்டு கார்னர். இன்னும் 2 எலிவேஷன் நான் காமிக்கிறேன். இது மாதிரி சுற்றி வீடுகள் இருக்குது. மொத்தம் 35 வில்லா போட்டாங்க. அதில் இப்போத்தி ஒரு 10 தான் இருக்குது. இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். இது நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிற வீட்டோட எலிவேஷன். சேலுக்கு ரெடியாக இருக்குது இந்த எலிவேஷன். இந்த எலிவேஷன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற வீடு இந்த வீடு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1600 சில்லற வரைக்கும் லேண்ட் ஏரியா இருக்குது. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2400 வரைக்குமே இருக்குது. நல்ல ஒரு கம்யூனிட்டி. 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட்டு வீடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வீடு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒரு கம்யூனிட்டி. என்ட்ரன்ஸில் வந்து கார் பார்க்கிங், ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய காராக இருந்தாலும் சரி, சின்ன காராக இருந்தாலும் சரி, ஒரு கார் நிறுத்தலாம். இந்த ஒரு காரு. இங்கே சம்பு போர் கொடுத்துருக்காங்க. ஒரு இனோவா காரு நிறுத்தலாம். சுற்றி சைடில் கொஞ்சம் செட் பேக் கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு கார்னரு. வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங் தான் என்ட்ரன்ஸ். 4 படிக்கட்டு மேலே ஏறி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கிட்டத்தட்ட 4 அடி ஹைட் ஏற்றிருக்காங்க. ஹெவியாக மழையிலே வந்தாலும் ஒன்றும் ஆகாது இந்த ஏரியாவில். இந்த ஆப்போசிட் வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு ஸ்டைல் வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எலிவேஷன்ஸை. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னா பெரிய ஹாலு. இன்னும் லைட் ஒர்க் கூட நடக்கலை. நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஹால் நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் ஹாலில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி மழை, நல்ல வெயிலாக இருந்தால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். உள்ளே நல்ல மழை பெஞ்சதால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏன்னா லைட்டும் கிடையாது. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் வச்சுக்கலாம். நீங்கள் டைனிங் ப்ளஸ் ஓப்பன் கிச்சன். இதுக்கு நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனை நல்ல பெரிய கிச்சன், தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல அழகாக வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஹால் ப்ளஸ் டைனிங் இருக்குது. கிச்சன் இது வந்து உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூமோட வீடு. உள்ளே வந்து பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மேலே மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் இது டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டு, ரூஃபோட ஹைட்டு, சீலிங் ஹைட் வந்து 12 அடிக்கு மேலே வரும். அப்படி போகலாம். கொஞ்சம் இந்த பாத்ரூம்லாம் கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும். அப்படி நம்ம வந்து மேலே போகலாம்.
10 வீடு தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு எந்த எலிவேஷன் இருக்கிற வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஃபேஸிங் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பண்ணால் பக்கத்தில் இன்னொரு கேட்டும் இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட் இல்லாமல் தனியாக ஒரு கேட்டும் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்காக வாட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பாத்ரூம், இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. இடம் ஒரு 10 அடி வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. வாட்ரோப் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மேலே வந்து 3 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், மேலே வந்து 3 பெட்ரூமு. இது ஒரு பாத்ரூமு. எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது 4வது பெட்ரூம். 4வது பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு அவங்களே கிரில் கேட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத், எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத் இருக்குது. இது பால்கனி. அதனால் லைட்டிங்லாம் பண்ணிங்கன்னா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரோட் வியூ பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா. மேலே வந்து ஓப்பன் டெரஸு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore ஸ்டார்ட் ஆகுது. அந்த நெகோசியேஷன் நீங்கள் டைரெக்டாக பில்டர்கிட்ட பேசிக்கலாம். 2 crore ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கும் இல்லை ரெண்டுக்கும் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். சேலை ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.